கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய செய்தியை நாம் கேட்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 118 நம்ம ஆரம்பத்திலையும் பார்த்தோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. ஆமீன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. அதே கடைசி வசனத்திலையும் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எப்போவுமே கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற, நாம் காண்கின்ற எல்லா மனிதர்களை பார்க்கிறோம், எல்லா மனுஷிகளை பார்க்கிறோம், கர்த்தர் ஒருவர் தான் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். தயவுசெய்து நாம் என்னென்றைக்குமாய் நம்முடைய மனதிலே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர் என்பதை எப்பொழுதுமே நாம் மனதில் வைக்கணும். அப்போ தான் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இருப்போம். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகாமல் இருப்போம். நம்முடைய ஆபத்து காலம் வரும்போதெல்லாம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை கர்த்தர் என்று கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். நம்முடைய தோல்விகள், மனவேதனைகள், கவலைகள் வரும்போதெல்லாம் கர்த்தரை தேடுவோம். அப்பொழுது கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பற்றுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட் என்று சொல்லுகிற ஒரு பக்தன், தேவ ஊழியக்காரர் இருந்தார். அவர் தன்னுடைய ஊழியத்தில், பெந்தேகோஸ்தே ஊழியக்காரர், எப்படி இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க எப்படி வைராக்கியமாய் கடவுளுக்காக ஜிப்பா வேஷ்டி போட்டுக்கிட்டு பயபக்தியாய் வைராக்கியமாய் நிறைய தியாகங்களை செய்து இழந்துட்டு கர்த்தரே என்று வாழ்ந்துடுறாங்களோ, அது மாதிரி தான் அந்த ஊரில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய குடும்பத்தில் கஷ்டம், அவருடைய ஊழியத்தில் வறுமை, ஜனங்களாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு ஆத்ம பாரமுள்ள ஊழியக்காரர். அவர்கிட்ட ஒரு ஊழியர் வந்து சொன்னார், ஐயா, இன்றைக்கு சாயந்தரத்தில் எங்கள் சர்ச்சுக்கு வந்து உங்கள் ஊழியத்தை செய்யணும் ஐயா, வந்து ஆசீர்வதித்து ஒரு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். சரின்னு இவரும் சரின்னு புறப்பட்டு அவருடைய சொந்த சபையில் இருக்கிற காணிக்கை எடுத்து அதை காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வெகு தூரம் போய் அந்த ஊழியத்தை முடித்தார். அதை முடித்த பிறகு அங்கே ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கி ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு காரில் வந்து உட்காந்து பிரயாணம் ஆகும்போது அதை பார்க்குறார். அவருக்கு ஒரே கவலை, இந்த வாரம் முழுவதும் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு வந்த ஒரு சின்ன காணிக்கை அது நம்முடைய சபையில் கிடச்சிது. அதை கொண்டு வந்து இந்த ஊழியத்தில் செஞ்சுட்டு போகும்போது பெட்ரோலுக்கு கூட காசு கிடைக்கல. அவங்களையும் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க ஊழியத்தில் அவ்வளோதான் வந்துச்சு. அவர் தனக்கு கொஞ்சம் வச்சுட்டு இவர் கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த வாரம் முழுவதும் நான் எப்படி ஓட்டுவேன்? ஏன் ஆண்டவரே, என்ன எங்ககிட்ட இன்னும் என்ன குறைய கண்டீங்க? நான் என்ன இன்னும் இழக்காமல் இருக்கிறேன்? நான் என்ன இன்னும் பரிசுத்தத்தில் குறைவாக இருக்கிறேன்? ஏன் என்னுடைய ஊழியத்தில் இன்னும் ஆசீர்வாதமே இல்லை? இவ்வளவு வறுமையும் பசியும் பட்னியுமோட நாங்கள் எப்படி கர்த்தர் நல்லவர் என்று நான் ஊழியம் செய்ய முடியும்?
எப்படி உமக்காக நான் ஊழியம் செய்வேன்? ஏன்னு கேட்டுட்டு அந்த வண்டி ஓட்ட ஓட்ட அந்த ஸ்டேரிங் மேலே தட்டிக்கிட்டு மனசு ரொம்ப வருத்தத்தோடு போய்கிட்டே இருந்தார். ஒரு பதிலும் தெரில. ஒரு இடத்துல வந்து காரில் இருந்து கீழே இறங்கினார். இறங்கி அந்த வயலை பார்த்தார், இந்த பக்கம் வயலை பார்த்தார். மனசில் ரொம்ப அமைதி இல்லை, அதனால் இறங்கிட்டார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவரோடு பேசுகிறார். நீ பார்த்தியா, இந்த விளைச்சலை பார்த்தியா? உன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கோதுமை, இந்த பக்கம் கோதுமை. இந்த பூமியில் விதைக்கிற விதை அதை விளைச்சி கொட்டுற ஆசீர்வாதத்தை நான் இந்த பூமியில் வைத்திருக்கிறேன். இதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுப்பாய். நீ நல்லதை விதை, நல்லதை அறுப்பாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அவருக்கு விளங்கவும் இல்லை. கார் ஏறி மறுபடியும் போகிறார். நான் என்ன நல்லதை விதைக்கணும், நான் என்ன இன்னும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று கேட்டார். எப்போ பார்த்தாலும் நான் அதையை விட்டுட்டேன், நகையை விட்டுட்டேன், நான் ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டேன், எனக்குன்னு ஒரு சொகுசு வாழ்க்கையில் அமெரிக்காவில் எல்லாம் நல்லா இருக்கிறான், ஆனால் நான் எல்லாத்தையும் நான் இழந்துட்டு இருக்கிறேன். இதுதான் அவருக்கு இன்னும் ஆசீர்வாதம் என்னன்னா இன்னும் எதையாவது ஒன்று இழந்துருவார். எதையாவது ஒன்று தியாகம் பண்ணுனா கடவுளை ஆசீர்வதிப்பார். அதுதான் அவர் கற்றுக்கொண்ட விதங்கள். கர்த்தர் அவருக்கு சொன்னார், நான் உன்னிடத்தில் இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ என்ன செஞ்சிட்ருக்கிற? நீ அதை இழந்த இதை இழந்தன்னு சொல்லி உன்னை ஒரு பெரிய தியாகியாக நீ எனக்காக எல்லாத்தையும் இழந்து வாழுகிற ஒரு மனுஷனாக நீ காட்டிக்கிட்டே இருக்கிற. நீ அப்படி சொல்ல உன்னிடத்துலேருந்து எல்லாம் போய்கிட்டே இருக்குது. முதல்ல நீ என்னை யார் என்று கற்றுக்கொள் அப்படின்னார். என்ன நீங்கள் அப்படி தானே, நீங்கள் எல்லாத்தையும் இழந்தால் தானே நீங்கள் என்னை சேர்த்துக்குவீங்க. இன்னும் என்னை கற்றுக்கொள், அவ்வளோதான் ஆண்டவர் பேச்சு. சரின்னு ஒப்பு கொடுத்தார். வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார். படிக்கிறாரு. புதிய ஏற்பாட்டை 200 முறை வாசித்தாராம். எவ்வளோ முறை? 200 முறை. முழங்காலே நின்று படித்து முடிக்கிறார். 200 முறை. 200வது முறைதான் அவர் படித்து முடிக்கிற போது கர்த்தர் அவருக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அவர் வாசித்த எல்லா பகுதியிலும் ஒரே விஷயத்தை கற்றுக்கொண்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காட் இஸ் குட். அவ்வளோதான். காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை கற்றுக்கொண்டார். அவர் பெரிய தியாகி. அவர் எனக்காக எல்லாம் இழந்தவர். சிலுவை பரியந்தோம் தன்னை வறுமையாக்கி நிர்வாணமாக எல்லாவற்றையும் அவர் இழந்தார். அவருடைய தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யமான் ஆகும்படிக்கு. அப்போ ஏன் தரித்திரம் இந்த உலகத்துக்கு சுவிசேஷம் அல்ல, அவர் தரித்திரரானார் என்பதுதான் இந்த உலகத்துக்கு சுவிசேஷம். அல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவர் ஏன் அப்படி ஆனார்? அவர் தரித்திரம் என்னை ஐஸ்வர்யவான ஆக்குவதற்கு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் கிருபை எப்படி இருக்குதுங்க? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நமக்காக பூமியில் என்ன ஆனாராம்? தரித்திரர் ஆனார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். அப்போ அவர் தரித்திரர் ஆனார்ன்னு சொன்னால் அவர் எனக்காக
சிலுவையில் அவர் தரித்திரர் ஆனார் என்று சொன்னார். இனி நான் ஐஸ்வர்யவான். அப்போ அவர் நல்லவராக இருக்கும்போது நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன்? தப்பாக என்னை ஒரு முன்னுதாரணமாக காட்டி மக்களுக்கு போதிக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் நன்மைகள் வரவில்லை. அதை கண்டுபிடிச்சார். ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக அவருடைய உள்ளத்தில் அது வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எதில் மாறாதவர்? அவர் அன்பிலே மாறாதவர், அவர் கிருபையிலே மாறாதவராயிருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டிலும் அவர் நல்லவர் தான், புதிய ஏற்பாட்டிலும் அவர் நல்லவர் தான். இது ஒரு சத்தியம் பாருங்கள். என்னடா போன வாரம் தானே சொன்னார், மறுபடியும் இந்த வாரம் சொல்கிறாருங்கிறீங்களா? நீங்கள் அடிக்கடி கேளுங்க. நீங்கள் மனசில் ஆழமாக எப்போ தெரியுமா பதியும்? ஒரு விஷயத்தை அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் அது பதியும். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்முடைய ஆழமான நம்முடைய உள்ள உணர்வு மண்டலத்தில், நல்ல நிலமாகிய அந்த நிலத்தில் இந்த விதை போய் உள்ளே பதிகிற வரைக்கும் நீங்கள் இந்த வசனத்தை கேட்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமீன். அப்போ தான் நீங்கள் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் அப்படி நினைக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு ஊழியர் சொல்லுவார், நாம் ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறோம், கர்த்தருக்குள்ளே. ஆனால் இந்த உலகம் தேவனுக்குள்ளே இல்லை. வேதம் சொல்லுகிறது உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. நமக்கு முதுகுலுக்கு பின்னாடி இருளின் அதிகாரம், நமக்கு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில், நமக்கு முன்னே, நமக்கு மேலே கீழே எல்லாமே இருளின் அதிகாரத்தின் வல்லமைகள். பொல்லாத பிசாசின் பிரபஞ்சத்தின் அதிபதி இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் தேவனாய கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ளே உன்னையும் என்னையும் தேவன் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். இந்த இருள் உள்ளே வராமல் இந்த ஒளியை தேவன் நமக்கு அனுப்பி, இந்த ஒளியினாலே இந்த பிசாசை ஜெயித்து இந்த உலகத்திலே நல்லதொரு சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதான் நம்ம நம்பணும். இந்த பாவ உலகிலே தேவன் நம்மை தன்னந்தனியாக அனாதையாய் விட்டுவிடவில்லை. தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் நம் கூடவே இருக்கிறார். அல்லையிலே சொல்லுங்க. ஆமென். அதை நம்ம உணரணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தம்முடைய அன்பிலே அவர் என்றுமே அவர் மாறவே இல்லை. நாம் பாவம் செய்யாத போதும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் தன்னுடைய அன்பிலே மாறலை. அவர் பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அவர் ஆசையாய் அவர்களோடு கூட உலாவினார். அல்லையிலே சொல்லி பார்ப்போம். உலாவினார். அது எவ்வளோ அருமையான நாட்கள் பாருங்கள், இல்லைங்களா? அப்பா பிள்ளைகளோட கூட உலாவிட்டு போகிறாருன்னா அந்த நாட்டில் எவ்வளோ அருமையான நாட்கள். அவருக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். அப்போ இப்படியெல்லாம் இருந்தபோது அவன் பாவம் செய்துட்டான். அந்த கனியை பறித்து சாப்பிட்ட போது அவன் நிர்வாணி என்று உணர்ந்தான். அதற்கு பிறகு அவன் ஓடி தோட்டத்திற்குள்ளே ஒளித்து கொண்டான், ஒளிச்சுக்கிட்டான். அப்போது அவன் திரும்ப தேவனுடைய முகத்தை பார்க்க துணிவில்லை, தைரியமில்லை, மறைத்து கொள்ளுகிற மனிதனாக இருந்தான். ஆனால் கர்த்தரோ என்ன செய்தார்? அவனை தேடி வந்தார். ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் மிகுந்த. எனக்கு சிஎஸ்சியில் ஒரு ஐயர் பிரசங்கம் பண்ணார், எபினேசர்னு. நான் இப்போ சின்ன பையன். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படியே ஒரு அரை மணி நேரம் அவரால் பிரசங்கத்தை தாண்டியே போக முடியல. ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் அப்படிம்பார். மறுபடியும் கொஞ்ச நேரம் அழுவார், மறுபடியும் அதையே சொல்லுவார், மறுபடியும் அழுவார். இன்னுமே எனக்கு உள்ளத்தில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போல்லாம் சிஎஸ்சியில் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர்கள் அங்கி போட்ட தேவ அன்பு நிறைந்த கடவுளுடைய ஊழியக்காரர்கள் அந்த நாட்டிலலாம் இருந்தாங்க. என்னை வளர்த்து ஆளாக்கினவர்கள் மிஷினரி அம்மா அவர்கள், ஜாய்ஸ் உள்ளாடு. அவங்களுக்குள்ளே அந்த தேவ அன்பை நான் பார்த்தேன். அந்த அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இன்றைக்குமே ஜாய்ஸ் உள்ளாடு அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் புஸ்தகம்
நானும் என் மனைவி உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பக்கம் கூட எங்களால் படிக்க முடியாது. ஓன்னு அழுதுகிட்டே இருப்போம். துக்கத்தில் இல்லை, நம்மளுடைய அன்பு அப்படி உள்ளத்தை தாக்கும். யாரோ ஒரு பெண் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து அந்த மண்ணில் இருந்து இங்கே வந்து இங்கெல்லாம் வாழ்ந்து எத்தனை பிள்ளைகளை வாழ வச்சாங்க. எங்களையெல்லாம் தோளில் சின்ன குட்டி பையங்க தோளில் தூக்கி வளர்த்தவங்க என்னையெல்லாம். கடைசி வரைக்கும் எவ்வளோ அன்பாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தாய் இசையில் இருக்கிற அந்த ரெவரண்டு எபினேசர் ஐயா அவங்களும் இதே மாதிரி ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க. உள்ளடம் அவங்க இப்படி ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க. ஆரோன் அம்மா அவங்க இப்படி ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க. பிஷப் இதே மாதிரி ஒரு சிலுவை போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இங்கே ஆங்கிலிக்கனில் பிஷப் ஆகும்போது இந்த இடத்துல சிலுவையை ஜெபம் பண்ணி ஐயா பென்னியஸ் ஐயா அவங்க என் கழுத்தில் போட்டபோது அப்போ அந்த மிஷினரி அவங்களுடைய அன்பின் ஊழியத்தை என் கழுத்தில் இன்றைக்கி நான் பார்க்குறேன். அவங்க ஊழியம் விட்டு போகல, அது எனக்குள்ளே தொடர்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பின் ஊழியத்தை இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே அவங்க எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த அன்பின் வெளிப்பாடு, தேவனை பற்றின அன்பின் வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. கிருபையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வாரமாக அது செய்தியை மாற்றலான்னு பார்த்தா முடியல. இந்த வாரமும் கர்த்தர் எனக்கு அந்த கிருபை, தேவனுடைய அன்பு இந்த வாரமும் என்னுடைய உள்ளத்தை நிரப்புது. நான் என்ன செய்யட்டும்? அதனால தான் உங்களோடு கூட மீண்டும் கிருபையை பற்றி பேசுகிறேன். அப்போது பாவம் செய்வதற்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் தோட்டத்தில் வந்துட்டா போதும் ஓடுவாங்க அவங்கக்கிட்ட. ஆனால் இப்போ ஆண்டவர் வந்துட்டார், இவங்க ஓடி போயிட்டாங்க, ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஆனால் அவரோ ஆதாமே ஆதாமே என்று கதறிக்கிட்டு அழுகிறார். ஒரு குட்டியை பறி கொடுத்த ஒரு கரடி எப்படி கதறி காட்டுக்குள்ளே அலையுமோ அது மாதிரி என் பிள்ளைகளை காணமேன்னு தேவன் அலறுனார் பாருங்க, எப்படி இருக்கும். அப்புறம் தான் ஆதாம் சொல்கிறான், ஆண்டவரே நான் இங்கே இருக்கிறேன்னு. ஏன் போய் ஒளிஞ்சுக்கிட்ட? நான் நிர்வாணியாக இருக்கிறேன் ஆண்டவரே. நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? நான் சாப்பிட வேண்டான்னு சொன்ன கனியை நீ பறிச்சியா, சாப்பிட்டியா? ஆமாண்டவரே. இந்த ஏவாள் கொடுத்துட்டா. ஏவாளை கேட்டால் சர்ப்பம் கொடுத்துருச்சு. அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று பழி போடுறாங்க. ஆனால் மொத்தத்தில் தேவன் தான் தேடி வந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தேடவில்லை, நான் தான் உங்களை தேடி வந்தேன். 4:19 சொல்கிறாரு, முந்தி அவர் நம்மை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்துவானாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனாக இருந்தாலும் சரி, தேவனை பொறுத்தவரையிலும் நாமெல்லாம் அவரை தேடலை. நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மை தேடி வருகிற ஒரு தேவன், அன்புள்ள தேவன், இரக்கம் கிருபை உள்ள தேவன் அவர் ஒருவர் தான். அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லையிலே சொல்லுங்கள். அதை முதல்ல நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைக்கணும். அவர் பாவம் செஞ்சால் விட்டுட்டு போயிடுவார், எங்கேயோட எக்கேட கெட்டு சாகு அப்படின்னு விட்டுட்டு போகிற ஒரு குணம் உள்ளவர் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த புத்தியை மாற்றிக்கிங்க. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. இந்த ஆதாம் ஏவாளை அவர்தான் தேடி வந்தார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கும் பாவிகளை தேவன் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். பாவிகளின் சரணாலயம், புகலிடம் தேவன் தானே தவிர வேறு யாருமே கிடையாது. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேசுகிறார். பாவத்தின் விளைவுகளை பற்றி சொல்கிறார். ஆதாமே, நான் சொன்னேன், புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். எப்படி இருக்கும் அந்த நாட்கள்? நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆபத்தை சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் அதையே கேட்டுக்கலையே, கண்டுக்கலையே. இப்போ அந்த சாவு எப்படி இருக்கும்? சர்ப்பத்தை பார்த்து சொன்னார். சர்ப்பம் பிசாசு தனக்குள்ளே வருவதற்கு, பிசாசு
சில வேளையில் மிருகங்களுக்குள்ளே போகுது, சில வேளையில் சர்ப்பங்களுக்குள்ளே போகுது, சில வேளை மனுஷங்களுக்குள்ளே போகுது. அந்த சர்ப்பத்தின் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினால சர்ப்பத்தை தேவன் சபித்தார். நீ காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களில் நீ சபிக்கப்பட்டிருப்ப, நீ வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய். அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆதாமை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததனாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலனை புசிப்பாய், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், வயலில் வெளியின் பயிர்களை நீ சாப்பிடுவாய், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்ப மட்டும், உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். அன்பான தேவப்பிள்ளைகளே, நான் இப்போ படித்தேன்ல, அது மாதிரி பைபிள் படிக்கக்கூடாது. நான் இது மாதிரி படித்ததுனால தான் பாருங்கள், தவறு செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, சர்ப்பத்தை சபிக்கிறாரு, ஏவாளை சபிக்கிறாரு, ஆதாமை சபிக்கிறாரு. அவர் சாபம் விடல, பாவத்தின் விளைவுகளை சொல்லி கொடுக்கிறார். பாவத்தின் விளைவுகள் எப்படி இருக்கும்? சாவு, சாகவே சாவாயின்னு நான் சொன்னேன்ல, அந்த சாவு இனி எப்படி இருக்கும் அதான் சொல்லித்தரார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கூட சொல்லுவாங்கள்ல மூளைச்சாவுன்னு. உயிரோடு தான் இருப்பான், ஆனால் அவனுக்கு என்ன இருக்காது, நினைவே இருக்காது, அப்படியே உசுறு மட்டும் இருக்கும். அப்படி எத்தனையோ வருஷ காலமாக பெட்டில் கிடக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, உறவினர்கள் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. செத்து போனால் எடுத்து போட்டுடலாம், ஆனால் நாமளே எப்படி கொள்வது? அதுக்கு டாக்டருக்கு செலவு பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க, சில வீட்டில் கொண்டாந்து வச்சு பார்த்துட்ருக்குறாங்க. மூளைச்சாவு. கடவுளை மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு சாவு. தேவனற்ற ஒரு வாழ்க்கை, அது ஒரு சாவு. தேவனுடைய அன்பை, அவருடைய கிருபையை இழந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது ஒரு சாவு. அதனுடைய பலன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேதனை. கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பமே எப்படி இருக்குதுன்னா, இது முடிவு எப்படி இருக்கும்? இதையெல்லாம் நினைக்கும் போது தேவனுக்கு துக்கம். அதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொன்னால், ஒரு வேதனையோடு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எப்படி அந்த எபினேசர் ஐயருக்கு ஒரு வெளிப்பாடு, அவர் ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற அப்படி வரல, ஆதாமே ஆதாமே அன்போடு தான் தேடினார். இனிமே உன்னை பார்க்கவே முடியாது, நீ என்கிட்ட வரவே முடியாது. அந்த ஏக்கத்தில் தான் தேடினார். அந்த ஏக்கத்தில் தான் சொல்கிறாரு, அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்தபோது எல்லாம் நல்லதாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று பார்த்து பார்த்து செய்தவர், மகிழ்ச்சி அடைந்தவர். இப்பொழுது எல்லாமே கெட்டு போச்சே, அவருக்கு சந்தோஷம் வருமா? ஒரு பிள்ளை கெட்டு போச்சுன்னா ஒரு தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் வருமா? அது எவ்வளோ பெரிய துக்கம். அந்த துக்கத்தின் வெளிப்பாடு தான் இந்த வார்த்தைகள். தேவன் ஜனங்களை சபிக்கவில்லை, சாபத்திற்கு உள்ளாகி விட்டார்கள் என்பதை அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். பாவத்தின் விளைவுகளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களே. ஏன் தேவன் சொல்றாரு? அவருக்கு தான் தெரியும். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. உனக்கு தெரியாது, ஆதாமுக்கு ஏவாளுக்கு தெரியாது, உன் பின் சந்ததிக்கு தெரியாது. இந்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் உண்டாக்கின எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு இந்த வேதனை உண்டாகிறது. வழியிலே சொல்லுங்க பார்ப்போம். வருத்தம் உண்டாகிறது. இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணால் தவறு செய்யாதே, சாபம் வரும்.
சாபமாய் போய் விடுவாய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு எச்சரிக்கை. இல்லைல்ல, சொல்லுங்க பார்ப்போம். கோழி மிதிச்சு குஞ்சு முடவாகுமா? ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது என்ன செய்யும்? ஒரு பருந்து வருது, ஆபத்து வருதுன்னு சொல்லும்போது ஒரு கோழி, பெரிய கோழி என்ன செய்யுது? தாய் கோழி கொக் 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 அப்படிங்குது. உடனே என்ன செய்யும்? இப்போ நாங்கள் கோழி வளர்த்திருக்கிறோம், அது ஒரு சின்ன சவுண்டு கொடுக்க பாருங்க, அவ்வளோடைய அந்த அம்மாவுடைய சிறகுக்குள்ளே பூந்துக்கும். இந்த கழுகு போன பிறகு அப்படியே இப்படி லூஸ் பண்ணி கூட அப்புறம் எல்லாம் வெளியில் வரும். அப்படிதான் பறந்து காக்கும் பச்சையை போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஒரு ஆபத்து வரும்போது ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். உனக்கு ஆபத்து வரும் என்று சொல்லும்போது நீ எப்படி என்னை சபிக்கலாம்? சாபமாக விடுறாரு. இன்னைக்கு அன்னைக்கு எப்படி ஜனங்க பார்த்தாங்க, இன்னைக்கு அப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை சபித்து விட்டார். பார்த்தீங்களா? ஸ்திரீயை சபித்தார், ஆதாமை சபித்தார். கர்த்தர் நல்லவரே இல்லை. இப்படி ஒரு எண்ணத்தை பிசாசு உள்ளத்தில் பதிச்சிருவான். ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் வருத்தப்பட்டு தான் இந்த வார்த்தையை சொன்னார். அவர் அழைக்கும் போது கூட சொன்னார், வருத்தப்பட்டு இந்த மாதிரி பாவத்தின் விளைவுகளை, பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. சரி, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொன்னார்? தோல் உடைகளை எடுத்து அதை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உடுத்தி கொள்ள கொடுத்தார். தோல் உடைகளை கொடுத்தார். இன்றைக்கி ஒருத்தர் துணி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் வருது இல்லை? ஒரு பேண்ட்டு சட்டை, ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு சேரீ, ஜாக்கெட் சேரீ கொடுத்தா ஆண்களுக்கு, பெண்களுக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம்தான். ஆனால் முதல் தேவன் தான் அந்த சந்தோஷத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதுதான் தேவ கிருபை. அல்லேலூயா! அது கிருபை. தேவ பிள்ளைகளை பாவத்தை குறித்து எச்சரித்து சொல்லுவதும் அவருடைய கிருபை. யார் சொல்லுவா? அன்றைக்கி வேறு எந்த தீர்க்கதரிசி இருந்தால்? கர்த்தரே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவ்வளவுதான். அடுத்தது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அடைத்தார். ஏன் அடைச்சார்? போன வாரமே அதை விளக்கமாக பார்த்துட்டோம். அதை அடைக்கலைன்னா அவங்க போய் அதை பறித்து சாப்பிட்டாங்கன்னா என்னன்னைக்கு உயிரோடு இருந்துருவாங்க. பாவத்தில் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள ரட்சிக்கிறது முடியவே முடியாது. மீண்டும் அவர்களை ரட்சித்து கொள்வதற்காகத்தான் கொஞ்ச காலம் உங்களுக்காக இரட்சகரை நான் வைத்திருக்கிறேன். அதான் ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் என்பதுதான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசே, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதியங்காலை நசுக்குவாய். அவர் ஜீவன் குதியங்கால் இல்லை, அவருடைய ஜீவன் தலையில் இருக்குது. அலையில சொல்லுங்க. ஆனால் பிசாசே, உன் ஜீவன், சாத்தானே, சர்ப்பமே, உன் ஜீவன் எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. அவர் உன் தலையவே நசுக்குவார். அந்த நாளில் தான் என் பிள்ளைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடைய சந்ததிக்கும் அது மீட்பாக இருக்கும், ரட்சிப்பாக இருக்கும். அதையும் அங்கேயே சொல்லிட்டார். அதான் அவர் சர்வ ஞானி. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அங்கேயே சுவிசேஷம் சொல்லிட்டார். அதனால தான் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை என்ன செய்தார்? அனுப்பி வைத்து விட்டார். ஒருவேளை அவங்க அதை சாப்பிட்ருந்தாங்கன்னா அவங்க என்னென்னைக்கும் எதில் உட்கார்ந்துருப்பாங்க? மறிக்காமல், பாவமும் போகாமல், மறிக்காமையே உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 6000 வருஷம் ஆகுதில்ல இன்றைக்கி. ஏசு கிறிஸ்து ஆமாம் 2000 வருஷம், பழைய ஏற்பாடு 4000 வருஷம், மொத்தம் 6000 வருஷம் ஆகுது இன்றைக்கி. 6000 வருஷத்துக்கு ஒரு ஜீவன் கூட பாவம் செஞ்ச எந்த மனுஷனும் சாகாமல் இருந்தாங்கன்னா அந்த பூமி எப்படி இருக்கும்? எத்தனை தாத்தா பாட்டிங்க உயிரோடு கிடப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் பூமி. மரித்ததுனால தான் பாவ சரீரம் அழிந்து ஆவிக்குரிய சரீரம் அவர்களுக்கு கிடைக்கப்படி தேவன் அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான். அது தேவ கிருபை. அதான் போன வாரத்தில் பார்த்தோம். அவர் ஜீவ விருட்சத்தின் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர் அடைத்தார். அடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் ஆபேலின் பலியை காணிக்கையை ஏற்றார். காயினின் பலி காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை. இதனால் காயின் ஆபேல் மேலே கோபம் கொண்டான். அப்போது கர்த்தர் என்ன சொன்னார்? 6ஆம் வசனத்தில்,
கர்த்தர் காயினை நோக்கி, நீ ஏன் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகம் நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்குமே. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீதான அண்ணன், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டுக்குவ. நீ நன்மை செய்ய, அவன் மேலே பொறாமை கொள்ளாத, உன் தம்பியை நேசி, நீ அவன் மாதிரி காணிக்கை பலியை செலுத்து, உன் வீட்டு முன்னாடி பாவத்தின் பரிகாரம் படுத்திருக்குதில்ல, எடுத்து பலி செலுத்து. அப்போ அந்த காலத்தில் ஒரு ஊழியர் எனக்கு இப்படி போதிச்சாங்க. வீட்டில் வாசலில் அப்போல்லாம் கிராமத்தில் ஆடுகள் மாடுகள் தங்கள் வீட்டு வாசலில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. நீயும் ஒரு ஆட்டை எடுத்து பலி செலுத்தினா உனக்கு நான் ரட்சிப்பு தருவேன்ல. ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. அவன் பலியை ஏற்றுக்கிட்டனே, உன் பலியை ஏற்றுக்குவினே. தேவன் சொல்லி கொடுக்குறார். ஆனாலும் அவர் என்ன செய்தான்? தேவனுடைய அந்த அன்பின் வார்த்தைகளை புறம்பே தள்ளிட்டு அவன் கோபம் கொண்டவனாக, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8 படிமா. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஆபேல கொன்னே போட்டான். காயின் ஆபேல என்ன செஞ்சிட்டான்? கொன்னே போட்டான். மிகப்பெரிய ஒரு பாவம் அது. ஒரு கொலைப்பழி பண்ணிட்டான். அப்படிப்பட்ட ஒரு பாவம் செஞ்சவனை மீண்டும் தேவன் தேடி வந்து காயினை பார்த்து பேசுகிறார். காயினே, என்ன செஞ்ச? உன் சகோதரன் ஆபேலுக்கு நீ என்ன பண்ணின? அவன் எங்கன்னு கேட்டதுக்கு, அவன் எங்கே, அவனுக்கு என்ன நான் காவலாளியா அப்படின்னு. உன் தம்பி ஆபேலுக்கு நீ என்ன பண்ணின? அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதே. இப்போ மறைக்க முடியல. பூமியிலிருந்து அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு சொல்லும்போது இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓ, கர்த்தர் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னு. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். இது என்னது? பாவத்தின் விளைவுகள். கர்த்தர் சாபம் என்றார். தயவுசெய்து மட்டும் சொல்லிடாதீங்க. எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த பாவத்தின் வழியாக என்ன செய்யுது? சாபம் உள்ளே, சாத்தான் உள்ளே நுழைகிறான். சாபம் உள்ளே வருது. எந்த அளவுக்கு நம்ம பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாபத்தை நாம் கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதான் இதனுடைய அர்த்தங்கள். நீ எடுக்கப்பட்ட இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாயே. நீ நிலத்தை பயிரிடும்போது அது உனக்கு இனி பலனை கொடாதே போகுமே. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாயே என்றார். இதுவும் தேவன் காயின் மேல் வைத்த அன்பினால், அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அவர் வேதனையோடு சொல்லுகிற தீர்க்க தரிசனம். இதை அவன் கேட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்? காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னாலே சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான்.
சொல்கிறான். இப்போது மோசே அப்படி தான் ஒரு மனுஷனை கொன்று போட்டான். அந்த மோசே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வரைக்கும் அவன் அந்த கொலை குற்றம், நான் ஒரு கொலை செய்தேனே, நான் ஒருத்தனை கொன்னுட்டேனேங்கிற அந்த கொலை பழி அவன் மேலே இருந்துக்கிட்டே இருந்தது. அவனுடைய மனசாட்சி அது குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். நான் ஒரு கொலைகாரங்கிற எண்ணத்தில் தான் அவன் இருந்தான். 10 கட்டளைகள் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். அப்பொழுதெல்லாம் 10 கட்டளையை மீறின ஒரு மிகப்பெரிய ஒரு பாவி நானையா என்கின்ற ஒரு வேதனையோடு தான் அவன் இருந்தான். அப்படி தான் பாவம் செய்யும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் செஞ்சு முடிச்சிட்டா அந்த பாவம் என்ன செய்யும்? என்னாகும் 23:23 சொல்லுது, ஒருவன் பாவம் செய்தால் அந்த பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும், தொடரும், பின்னாடியே துரத்தும். செய்ய வரைக்கும் ஒன்றும் பண்ணாது, செஞ்சு முடிச்சுட்டா என்ன செய்ய? பின்னாடியே துரத்தும். இந்த பாவத்தின் விளைவுகள் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள். அவன் கஷ்டப்படுறான் இப்போ மனசில். ஐயோ, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனுமே என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி, நான் என்ன செய்தேனோ அதையே எனக்கு திரும்பி கிடைக்குமே, நான் கொன்ன மாதிரி வேற ஒருத்தர் என்னை கொல்லுவானே, அந்த பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஆண்டவரே என்று கதறுகிறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, காயினை கொல்லுகிறவனுக்கு 7 பழி உண்டாகும் என்று சொல்லி அவன் மேலே அவன் நெத்தியில் ஒரு அடையாளத்தை போட்டு, இந்த அடையாளம் என்ன தெரியுமா? என்னை எவன் கொல்றானோ அவனுக்கு எத்தனை பழி வரும்? 7 பழி வரும். என்னை எவன் கொல்றானோ அவனுக்கு 7 பழி வரும் அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டே இரு. ஒருத்தரும் உன்னை கொல்ல மாட்டான். உன்னை பார்க்கும்போது அவனுங்களுக்கு என்ன உண்டாகும்? பயம் உண்டாகும். அப்போது அவன் செஞ்ச கொலைப்பள்ளி நிமித்தம் பின்ன உனக்கு என்ன பூமாலையாக போடுவாங்க? நீ கொன்னை இல்லை, உன்னை ஒருத்தன் கொல்லுவான், போ சாகு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா அவர் இரக்கமற்ற இருதயமற்றவர்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆபேல், இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயமுள்ள ஒரு ஆபேல், தேவன் விரும்பி அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்து ஆபேலையே கொண்டு போட்டானே. என் அன்பு மகனை கொன்னைய, உன்னை எப்படா நான் உயிரோடு வருவேன், போகிற இடம் போய் சாகு அப்படின்னு அவர் சொல்லலாம்ல? சொல்லவே இல்லை. அல்லேலூயா, சொல்லலை. தேவன் கொலை பண்ணின ஒரு பாவிக்கு அவனுக்கு ஒரு இரக்கத்தை கொடுத்து அவனை கொல்றவனுக்கு 7 பழி வருந்துருன்னு சொல்லி அந்த காயினுக்கு ஒரு அன்பு காட்டுகிறார் என்றால் அதைய பயன்படுத்திட்டு அவன் காப்பாற்றப்படுகிறான், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவனுடைய பேர பிள்ளைகள் இவங்களும் ஒரு கொலையை பண்ணிட்டு, அங்கே எங்கள் தாத்தாவை கொல்றவனுக்கு 7 பலின்னா அவன் பேரனாய் என்ன கொல்றவனுக்கு 77 பலி வரும் அப்படின்னு சொல்லி இவன் தன்னை மூடிக்கொள்கிறான். யார் சொன்னா இது? கர்த்தர் இப்படி என்னை கொல்றவனுக்கு 77 பலி வரும் அப்படின்னு இவன் தன்னை மூடிக்கொள்கிறான். கர்த்தருடைய இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். கர்த்தருடைய இரக்கத்தை என்ன செய்கிறாங்க? மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பாவம் பயங்கரமானதாக இருக்குது, பாவத்தின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அதிலிருந்து விலகி நடப்பதற்கு வழி பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அவர்களை இரக்கம் செய்தால், கர்த்தர் அவர்களுக்கு நீதியை கற்றுக் கொடுத்தால், அவர்களையும் காப்பாற்றுகிற ஒரு கடவுளாக தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தினால், அந்த கிருபையே இவங்க என்ன செய்கிறாங்க? இலக்காரமாக நினைக்கிறாங்க. மிஸ்யூஸுங்கிறது இலக்காரமாக நினைக்கிறாங்க. கடவுளுடைய கிருபை இலக்காரமாய் நினைக்கிறாங்க. தேவ அன்பை இலக்காரமாக நினைக்கிறாங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போது தேவனுடைய சமூகத்தில் மனுஷனை பார்த்தா மனுஷன் எப்பவுமே என்ன செய்கிறான்? நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் கடவுள் தான் கெட்டவர். ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யும்போது அவன் சொல்கிற காரியம் என்ன? என் சூழ்நிலை அப்படி ஒன்று. ரெண்டாவது, அந்த நேரத்தில் என்னுடைய மனநிலைமை அப்படி இருந்துச்சு. 2. மூணாவது, இந்த மனுஷங்களே இப்படி தான், நான் என்ன பண்ணுறது?
அவன் அப்படி நடக்கலைன்னா நான் ஏன் இப்படி நடக்கிறேன், இவ ஏன் இப்படி பண்ணுறா, அவள் பண்ணுறது எனக்கு தாங்க முடியல, அதனால் போட்டு தள்ளிட்டேன். இந்த கிறிஸ்தவனே சரியில்லை, இந்த கிறிஸ்தவனுக்கு எல்லாமே மோசம், அதனால் கிறிஸ்தவனில் வெறுப்பு வருது, அடித்து தள்ளி விட்டேன். இன்னொன்று சொல்லுவாங்க, 4வது, என்னை ஏன் அப்படி கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் ஏன் எனக்கு அதுக்குள்ளே அனுமதி கொடுத்தாரு, பாவம் செய்கிறதுக்கு தேவனை அனுமதி தந்தார், பாவம் செஞ்சால் ஆபத்து வரும்னு வேணா அவர் எச்சரித்திருப்பாரே தவிர பாவத்தினுடைய விளைவுகள் அதிபயங்கரம் அப்படிங்கிறத வேணா அவர் சொல்லுவாரே தவிர பாவம் செய்கிறதுக்கு கேட்டை கதவை திறந்து விட்டது கர்த்தரா? கர்த்தர் செய்யவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். தேவனுடைய கிருபை நம்ம மேலே இருக்கும்போது கிருபையைத்தான் நம்ம தேடணும். ஓடிப்போய் நீதிமான் அதற்குள்ளே ஓடிப்போய் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய அன்புக்கும் இரக்கத்துக்கும் புரிந்து கொண்டவன் அவரா எவ்வளவு பெரிய அடைக்கல பட்டணமாக இருக்கிறார், எப்படி செட்டைகளை விரித்து அவர் பாவிகளை ரட்சிக்கிறார், ஆபத்துக்கு நீங்களாக்கி பாதுகாக்கிறார் என்று அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் அவர் நல்லவர் என்பதை அறிந்த ஒரு பாவி அவன் பாவம் செய்தாலும் அவருடைய புகலிடம் என் தேவன்தான் என்று ஓடி அங்கேதான் அடைக்கலம் புகுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவனாய் காணப்பட்டு தேவன் சபிக்கிறாருங்க, அவர் மோசங்க அப்படின்னு கர்த்தர் மேலே குற்றம் சுமத்துகிற மனிதனாக ஒரு மனிதனும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்படி இருக்கிறானா தேவனுடைய கிருபையை அறியாத ஒரு மனுஷன்தான் என்று அவனை சொல்ல வேண்டும். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன், சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன், ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன், கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்தே, என்றென்றுமாக